சென்னை கொளத்தூர் GKM காலனியில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணா திருமண மாளிகையை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில தற்போது GKM காலனியில ஏற்கனவே இருக்கக்கூடிய பழமையான அரசு பள்ளி வளாகத்துல புதிய கட்டிடத்திற்கு தற்போது அடிக்கல் நாட்டிருக்கார். ஏறக்குறைய 11 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டுல இந்த புதிய கட்டிடமானது அந்த பள்ளி வளாகத்தில் கட்டப்பட இருக்கிறது. 23 வகுப்பறைகள், 5 ஸ்மார்ட் வகுப்புகள், அதே போல இயற்பியல், வேதியியல் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் ஆய்வகங்கள், விளையாட்டு மைதானம், பள்ளிக்கு தேவையான கழிப்பறைகள் உள்ளிட்ட வசதிகளோடு இந்த கட்டிடமானது அமைய இருக்கிறது. இந்த கட்டிடத்தை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி வைத்து இந்த கட்டிட பணிகளுக்கு தொடங்கி வைத்திருந்தார். அதே போல GKM காலனி அருகே இருக்கக்கூடிய பெரியார் நகர் பகுதியில புதிய அமுதம் அங்காடி கட்டிடத்திற்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியிருக்கார். இந்த கட்டிடமானது 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 2 தளங்களாக கட்டப்படுகிறது. இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை எடுத்து ஏற்கனவே இந்த பழைய கட்டிடத்திற்கு மாற்றாக இந்த 2 தளங்களோடு இந்த அமுதம் அங்காடி கட்டிடத்திற்கு முதலமைச்சர் தற்பொழுது அடிக்கல் நாட்டிருக்கார். இந்த 2 நிகழ்வுகளையும் முடித்த பின்னர் தற்பொழுது முதலமைச்சர் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த அண்ணா திருமண மாளிகையை திறந்து வைக்க இருக்கிறார். சற்று நேரத்தில் அந்த நிகழ்வுக்கு முதலமைச்சர் வர இருக்கிறார். இங்கு 15 ஜோடிகளுக்கு முதலமைச்சர் இந்த முதல் நிகழ்வாக இந்த திருமண மண்டபத்துல திருமணத்தையும் நடத்தி வைக்க இருக்கிறார். அதற்காக ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திருமண மண்டபத்தை பொறுத்தளவு நவீன வசதிகளோடு 2 தளங்களாக கட்டப்பட்டிருக்கிறது. குறைந்த செலவுல மக்கள் பயனடையும் வகையில இந்த தொகுதி மக்களுக்காக இந்த பணியை கடந்த ஆண்டு முதலமைச்சர் இந்த திருமண மாளிகைக்கு அடிக்கல் நாட்டி வைத்திருந்த நிலையில தற்போது முடிவுற்ற இந்த கட்டடத்தை முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்கிறார். 3 நிகழ்வுக்காக முதலமைச்சர் வந்திருந்த நிலையில முதலமைச்சருக்கு சாலை இருபுறத்திலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். சாலையில் நடந்தவாறு அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் அவர்களை பார்த்து கையசைத்தார், கை குலுக்கினார். அதே நேரத்தில் பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களையும் முதலமைச்சர் சாலையில் நடந்தவாறே பெற்றுக் கொண்டிருக்கார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த திருமண நிகழ்வுக்கு வர இருக்கிறார். அங்கு முதலமைச்சர் இந்த திருமண நிகழ்வை நடத்தி வைத்த பின்னர் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 15 ஜோடிகளுக்கு திருமணம், அதே போல அவர்களுக்கு தேவையான சீர்வரிசை உள்ளிட்ட ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருமண மாளிகையை முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார். குளிர்சாதன வசதியோடு இந்த திருமண மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது. 2 தளங்களில் கட்டப்பட்டுள்ளது. 800 பேர் அமரக்கூடிய இந்த ஒரு மேரேஜ் ஹாலும், அதே போல ஒரு 500 பேர் ஒரே நேரத்தில் சாப்பிடும் அளவிற்கு ஒரு டைனிங் ஹாலும் உள்ளிட்ட பார்க்கிங், இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் உள்ளிட்ட வசதிகளோடு இந்த திருமண மாளிகையானது கட்டப்பட்டிருக்கிறது. குறைந்த செலவுல கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்பெறும் வகையில இந்த திட்டத்தை ஏற்கனவே வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த நிதியை ஒதுக்கி முதலமைச்சர் கடந்த ஆண்டு அடிக்கல் நாட்டியிருந்த நிலையில் கட்டிட பணிகள் முடிவடைந்து தற்பொழுது திருமண மண்டபத்தை இந்த சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த அரசு பள்ளி கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா, அமுதம் அங்காடி உள்ளிட்ட கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா உள்ளிட்ட கட்டிட பணிகளையும் ஏற்கனவே வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அதற்கான நிதிகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு திட்ட மதிப்பு எல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த பணிகளை முதலமைச்சர் தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார். கோகுல், இந்த நிகழ்வில் வேறு யார் யார் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள்? முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதிக்கு தன்னுடைய சட்டமன்ற தொகுதி என்பதால் பல்வேறு திட்டங்களை நேரடியாக முடிவுற்ற பணிகளையும் நடைபெறக்கூடிய பணிகளையும் தொடங்கி வைப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் இந்த பணிகளுக்கு காலை முதலே முதலமைச்சர் வந்திருக்கார். அவரோடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, அதே போல அமைச்சர் சேகர் பாபு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மேயர் பிரியா உள்ளிட்டவரும், அதே போல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும், அதிகாரிகளும், மாநகராட்சியுடைய அதிகாரிகளும், துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருமண மண்டபத்தை பொறுத்தளவு ஏற்கனவே நான் சொன்னது போல பல்வேறு நவீன வசதிகளோடு ஒரு பிரம்மாண்ட திருமண மண்டபமாக இது அமைந்திருக்கிறது. அனைத்து ஹால்களும்
பெரும்பாலும் குளிர்சாதன வசதிகளோடு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தனியார் திருமண மண்டபம் எவ்வாறு வசதிகளோடு இருக்கோ அது போன்ற ஒரு வசதிகளோடு தன்னுடைய சொந்த தொகுதியில் இது போன்ற ஒரு திட்டத்தை தொடங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே அதற்காக நிதிகள் ஒதுக்கி கடந்த 2024ஆம் ஆண்டு இந்த திருமண மண்டபத்திற்கு முதலமைச்சர் அப்போது அடிக்கல் நாட்டினார். தற்பொழுது இந்த திருமண மண்டப பணிகள் நிறைவடைந்து இந்த திருமண மண்டபத்திற்கு பேரறிஞர் அண்ணாவுடைய பெயர் சூட்டப்பட்டு அண்ணா திருமண மாளிகை என்ற பெயரில் இந்த திருமண மண்டபத்தை திறந்து வைக்கிறார். தொடர்ச்சியாக 15 ஜோடிகள் தயார் நிலையில் இருக்காங்க. முதலமைச்சர் தன்னுடைய கையாலே மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்து இந்த 15 ஜோடிகளுக்கும் திருமணத்தையும் நடத்தி வைக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்று சென்னையில் கொளத்தூர் தொகுதியில இந்த பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க வந்த முதலமைச்சருக்கு தொடர்ந்து சாலையின் இருபுறத்திலையும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தார்கள். அந்த வரவேற்புகளை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சருடைய தொடர்ந்து அவர்கள் அளித்த கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.